பண்றதுன்னு தெரியல. ஐயோ பணம் போச்சு. ஐயோ மாமா மோர் சாப்பிடுங்க. எனக்கும் வயசு 50க்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடான்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. பணமும் போச்சு, பொண்டாட்டி என்னடானா இப்போ மக்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏம்மா நீ ஏன் சொல்லு, இந்த வயசில் உங்கள் அம்மா ஓடி போனால் உன் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? மாமா அத்தை ரொம்ப நாளைக்கு அங்கேயே இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்களாவே சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அவ பேசுறத பார்த்தா வர்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியலம்மா. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிட்டான். நேற்று ஒருத்தன் கேட்குறான், என்ன சார் உங்க வீட்டில் ரைடாமேன்னு. என்னமோ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்த மாதிரியே பேசுறானுவோ. ஐயோ, நமக்கு இந்த மீனெல்லாம் கொடுப்பாளே அவ யாரு, கல்யாணி. அவ கேட்குறா, வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா இல்லையே சார், என்ன சண்டையா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களான்னு. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தால் நான் என்ன தான் பண்ண முடியும் சொல்லு நீயே. மாமா மோர்ல உப்பு இருக்கா? இல்ல உப்பு இருக்கான்னு கேட்டேன். நான் சமையல் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க திடீர்னு மோர் கேட்டீங்களா, ஏதோ ஞாபகத்துல தயிர் அடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கொடுங்க மாமா, உப்பு போட்டு வந்துடுறேன். அப்படியா? மூளை வேலை செஞ்சாதானே உப்பு எது உரப்பு எதுன்னு தெரியும். அதான் டோட்டலா எல்லாம் அவுட் ஆகி போச்சே, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. இல்ல மாமா, நாம தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, ஆமா, அந்த நேரத்துல தான் திடீர்னு ரைடு வந்துட்டாங்க. அத்தை வேற கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. சில பேர் வர நேரம் வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ராசி இல்லைன்னு தோணுது மாமா. சரிதான், நீ புதுசா ஒண்ணு கலப்பிட வந்துட்டியாக்கும். நான் உள்ளதான் சொல்றேன். அப்பா, தானா நடந்தாதான் அதுக்கு பேரு சகுனம். திட்டம் போட்டு நடந்தா அதுக்கு பேரு சகுனம் இல்ல, சதி. இது நம்மள பிடிக்காதவங்க யாரோ நம்மள காலி பண்றதுக்காக போடுற திட்டம். இதுக்காக நீங்க போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. என்னடா பூபதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஹலோ, யாரு சார்? நான் ஆடிட்டர் கஜேந்திரன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார், பணம் கிடைச்சிட்டா நான் வண்டி எடுத்துக்கிட்டு வந்துடவா? சார் நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? பணம் கிடைக்குமா கிடைக்காத அதை சொல்லுங்க சார். உங்க பணம் நகை எல்லாத்தையுமே பேங்க் லாக்கர்ல வச்சுட்டாங்களாம். என்னது, லாக்கர்லையா? எதுக்கு சார்? சார் நீங்க என்ன சொன்னீங்க? பேசி எல்லாத்தையும் வாங்கிடலான்னு சொன்னீங்கல்ல. இப்பவும் அதைத்தான் சொல்றேன். நம்ம கணக்கு வழக்க கரெக்டா கொடுத்துட்டோம்னா நம்ம பணம் நம்ம கைக்கு திரும்ப வந்துடும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். பணத்தை கண்ணில் பாக்குற வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. வைங்க சார் போன. என்னவா? அதை ஏன்டா கேக்குற? எல்லா பணத்தையும் பேங்க் லாக்கர்ல வச்சு பூட்டிட்டாங்களாம். இவர் என்னமோ பேசி ஈசி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாயை பொழுதுட்டு பேசாம நின்று இருக்காரு. நம்ம பணத்தை நம்மள கேட்காம எப்படி பேங்க் லாக்கர்ல வைப்பாங்க? அதெல்லாம் ரூல்ஸ் தான்டா. ஏற்கனவே ஆடிட்டர் சொன்னார்ல இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. இந்த பாரு, நம்ம பணத்தை பேங்க் லாக்கர்ல வைக்கிறது நம்ம பாதுகாப்புக்கு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஐயோ எனக்கு படபடன்னு வருதுடா. அப்பா, ஐயோ சாமி, போன் வருதுடா. நீயே போனை ஏடுறா. எனக்கு பிபி ஏறிடும் போல இருக்கு. ஏடுறா. இருங்க இருங்க. ஹலோ ஹலோ, நான் விஜி பேசுறேன். சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம். பக்கத்துல ஆள் இருக்காங்களா? ஆமாம்மா. அப்போ ஆஃபீஸ் கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ்? ஓகே ஓகே. தேங்க்யூ. அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்களேன். சிடி ஆடிட்டிங் கம்பெனி, வலசரவாக்கம். ஓகே, நான் வரேன். என்னடா, ஏன்டா இப்படி முழிக்கிற? பேங்க் லாக்கரை உடைச்சு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுவலாமா? இல்லப்பா, என் ஃப்ரெண்டு, அவங்க அண்ணா ஆடிட்டரு. இது விஷயமா என்ன பண்றது எது பண்றதுன்னு போய் யோசனை கேட்டுட்டு வந்துடுறேன். போடா போ, முதல்ல பணத்தோட வாங்கடா போடா.
வரேன்ப்பா. ஆ ஆ. பணம் வரப்போகுதுன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க உட்காருங்க. என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வேலையில மூழ்கி இருக்க? ஆபீஸ்ல யாரையுமே காணோம். எல்லாம் சாப்பிட்டு போயிருக்காங்க. என்னோட வேலையை முடிச்சிட்டு நானும் கிளம்பிடுவேன். உட்காரு. ஏய் கண்மணி, நீ எதுக்கு இங்க வேலை பார்க்கற? சொல்றது புரியலையா? நீ எதுக்கு கரெக்டா இங்க வந்து வேலையில சேரணும்? நான் சாதாரணமா தான் வந்து சேர்ந்தேன். உங்களை யாரு கரெக்டா இவங்கள பொண்ணு பார்க்க சொன்னது? என்ன என்கிட்டயே திமிரா பதில் சொல்றியா? கேள்வி கேனத்தனமா இருந்தா பதிலும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏண்டி இப்படி போற வர இடத்துல இம்சை பண்றீங்க? எங்க குடும்பத்துல எந்த விசேஷனாலும் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லனா ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குறீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நீங்க தான் தொந்தரவு பண்றீங்க. இது ஆபீஸ். ஆமா, பெரிய ஆபீஸ். எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு ரூல்ஸ் பேசுறியா? ரூல்ஸ் யாரு உங்க நிம்மதியை கெடுக்கிறா? நீங்க தான் எல்லா நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கீங்க. ஏய், தேவையில்லாம எரிச்சல கலப்பாத. எத்தனை தடவை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, பஞ்சாயத்து, பண பிரச்சனை. இப்ப என்னடா கோர்ட்ல இருந்து வர நோட்டீஸ் வந்திருக்கு. இப்ப என்னன்னா உங்க அக்கா போற போக்குல இன்கம் டாக்ஸ் காரங்கிட்ட போட்டு விட்டுட்டு போயிட்டா. அவங்க பண்ண ரெய்ட்ல ஒரே டார்ச்சர். இதே வேற ஒருத்தரா இருந்தா உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வெட்டி போட்டுருப்பான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும்டி. உன்னை எனக்கு பிடிக்கல, ஒத்து வரலன்னு முடிவாயிடுச்சு. பேசாம டைவர்ஸ் கொடுத்துரு. நானும் விஜய் சந்தோஷமா இருக்கோம். ஆமாங்க, நான் உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறேன். நான் நல்லபடியா இருப்பேன். கேட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல எவ்வளவு பாசம் காட்டுறான்னு. நீயும் தான் இருக்கிறியே. சரி விடு, பேசாம வெட்டி விட்டுட்டு ஒதுங்கிடுவோம். மியூச்சுவலா அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கிடுவோம். என்ன சொல்ற? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா டைவர்ஸ் கொடுக்க முடியாது. உங்க ஆட்டத்தை ஒரு அளவோட நிறுத்திக்கங்க. உங்க தாளத்துக்கு நானும் ஆடணும்னு நினைக்காதீங்க. ஏய், தேவையில்லாம ஏதாவது பேசி எரிச்சல கிளப்பாத. நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நிம்மதி இல்லனா உனக்கு பிரச்சனை தான். அறிவு கெட்டத்தனமா எங்கிட்ட மோதி பார்க்காத. நான் ஆம்பளைன்னா ஆம்பளை தாண்டி. இப்ப பாக்குறல்ல, உன் முன்னாடி உன் பக்கத்துல இவளை நிக்க வச்சுட்டு இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன்ல. இதுதான் ஆம்பளத்தனம். உன்னால மட்டும் இல்ல, எந்த பொண்ணாலையும் எந்த காலத்திலயும் இதை பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நாங்களும் பண்ணுவோம். சொல்ல போனா உங்களை விட ரொம்ப ஈஸியா பண்ணுவோம். ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க, செத்துருவீங்க. ஏய், சொன்னது தாங்க முடியல. ஆனா நான் தாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன்ல. இதான் பொம்பளையோட வைராகியம். நீங்கெல்லாம் சும்மா கத்ததான் லாய்க்கு. இப்ப என்ன தாண்டி சொல்ற? என்னால டைவர்ஸ் கொடுக்க முடியாது. டைவர்ஸ் தர மாட்டியா? உனக்கும் குடும்பத்துக்கும் சனி பிடிச்சிருக்கு. நீ டைவர்ஸ் தரல, உங்களை யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். மேகலா, அனிதா, மேகலா, என்னாச்சு? நம்ம ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? ரங்கராஜன் சார் ஆக்சிடென்ட் ஆனப்போ நமக்கு பணம் கொடுத்தாருல்ல, ஆமா, அதை யாரோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்கு. என்ன சொல்ற?
இதோ, இங்க பாரு. சென்னை 28 பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் ரங்கராஜன் சம்பவத்தன்று 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் காரில் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது எதிர்பாராமல் கார் விபத்தில் சிக்கியது. அவருடன் வந்தவர்கள் மரணமடைந்தனர். ரங்கராஜன் மட்டும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதன் பின் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது அவரும் மரணமடைந்தார். சென்னை வரும்போது அவர் கொண்டு வந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை காணவில்லை. விபத்து நடந்தபோது அவருக்கு உதவி செய்வது போல் அங்கு வந்த 2 அழகிய பெண்கள் அந்த 50 லட்சம் ரூபாயை அபேஸ் செய்துள்ளனர். இதை பற்றி பெங்களூர் காவல் நிலையத்தில் ரங்கராஜனின் உறவினர்கள் புகார் செய்துள்ளனர். அந்த 2 அழகிய பெண்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களே அந்த பணத்தை எடுத்திருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகப்படுகிறது. எனவே அந்த 2 பெண்களையும் பிடிக்க போலீசார் விபத்து நடந்த இடத்தில் விசாரணை துவங்கியுள்ளனர். நாம இதை எதிர்பார்க்கவே இல்லையே மேகலா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, எதுக்கு பயப்படணும்? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. 50 லட்சம் ரூபாய ரங்கராஜன் சார் அவரா மனசு வந்துதான் நம்ம கொடுத்தாருன்னு சொல்ல என்ன ஆதாரம் இருக்கு? எந்த ஆதாரமும் இல்லையே. நாம தான் அந்த பணத்தை எடுத்தோம்னு யாராவது வந்து சொன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஐயோ, நம்ம இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? என்ன? நம்மளே போலீஸ் கிட்ட போய் நடந்த எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லிட்டா என்ன? ஆமா அனிதா, நானும் அதுதான் நினைச்சேன். போலீஸ் கிட்ட போய் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடலாம். இப்போதைக்கு அதான் வழி. இரு. வா. ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க டாக்டர். அஜிஜோ, அப்படியா? சரி, நான் எப்படியாவது வந்துடுறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. என்ன அனிதா, போலீஸ் ஸ்டேஷன் போனல, எங்க வரேன்னு சொல்ற? இல்ல, ஒரு சின்ன பையனுக்கு ஆப்ரேஷனா, அதான் பிளட் கொடுக்க கூப்பிடுறாங்க. உனக்கு தான் தெரியும்ல, என்னோடது ரொம்ப ரேர் பிளட் குரூப். பிளட் கொடுக்கலன்னா அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தான். அதான் வரேன்னு சொல்லிட்டேன். சரி சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறேன். நீ பிளட் டொனேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. ஓகே. போட்டோ எடுங்க. சீக்கிரமா வந்துரு. என்னடி இப்படி குண்டு தூக்கி போடுற? அப்படின்னா போலீஸ் நம்மள கைது பண்ணுவாங்களா? அந்த பணம் திருட்டு பணம் மாதிரியா? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கோ. ஏன்? என்னடி புரிஞ்சுக்கிறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா, ரங்கராஜன் சார் வந்து பெங்களூர்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தது அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் போல இருக்கு. ஆனா அது அவர் என்கிட்ட கொடுத்தது யாருக்குமே தெரியாது. அவர் இருந்த வரைக்கும் அந்த பணத்தை பத்தி யாருமே கேட்கல. ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பணத்தை யாரோ திருடிட்டதா சொல்லி பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஐயோ, என்னென்னமோ சொல்றியே, நான் என்ன பண்றது? அந்த பணம் எப்படி வந்தது, அது இதுன்னு 1000 கேள்வி கேட்டாங்க. இப்ப போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்ற. என்னம்மா இது? என்னது இது? என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, என் தலையை பார்த்து தான் அப்படியே அமைங்கிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி மூடி மூடி ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிட்டு தான் இப்ப மூலையில சேர்ந்துட்டீங்க. என்னது அது ஒண்ணும் இல்லைங்கிற? அதான் போலீஸா அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே. அது வந்து என்ன வந்து இல்லன்னுட்டு? ஏய் சொல்லு, என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்ச அவனு சொல்லுடி. ரங்கராஜன் சார் வந்து எனக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காருன்னு யார்கிட்டயும் சொல்லாம இறந்துட்டாரு. சரி, அங்க கூட இருக்கிறவங்க வந்து அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரியாம யாரோ திருடிட்டதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சபாஷ் சபாஷ் டி. ஏற்கனவே நம்ம பேர் இங்க கிழிஞ்சு கிருஷ்ணகிரி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ பெங்களூர் போலீஸ் வரைக்கும் போயிருச்சா?
வரப்போறானுங்க. நேரா இங்க வந்து நம்ம எல்லாரையும் பெங்களூருக்கு கூட்டிட்டு போய் காசை களவாடிட்டோன்னு ஜெயில போட போறானுங்க. ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துறீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கேன். அது சரி, எதுக்கு அவங்களுக்கு சிரமம்? நேரா இங்க போயிட்டேன்னா உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. நீ எங்களை பத்தி எல்லாம் சொல்லுவ. அவங்க பெரிய வேனா கொண்டு வந்து எங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அள்ளி போட்டுட்டு போயிடுவாங்க. ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு கூட ஒரு நாதி இருக்காது. அப்புறம் அவன் போடுற புழு பூத்த களிய தின்னுட்டு காலத்தை போக்க வேண்டியதான். நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ அத்தை, ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது பேசி எப்படி தீர்த்துக்கிறதுன்னு யோசிக்க மாட்டீங்களா? அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த உண்மை எல்லாம் சொன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எனக்கு என்னமோ இவ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணாம ஓய மாட்டான்னு தான் தோணுது. இந்த வீட்டுல எல்லாமே தப்பு தப்பா நடக்கிறது இவளாலதான். பிரச்சனையை தீக்கிறேன்னு பணம் வாங்கிட்டு வரதுக்காக போனா இப்போ அதுவே பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணல, யாரோட பணத்தையும் திருடல. ரங்கராஜன் சார் எனக்கு அப்பா மாதிரி. அவர் மனசாரதான் எனக்கு இந்த பணத்தை கொடுத்தாரு. அவர் இறந்துட்டதுனாலதான் எந்த சாட்சியும் இல்லாம போயிடுச்சு. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா உண்மையும் சொன்னேன்னா எந்த பிரச்சனையும் வராது. வரத்துக்கு என்ன இருக்குது இனிமே? அதான் உள்ளூர் போலீஸ்ல இருந்து பெங்களூர் போலீஸ் வரைக்கும் நம்ம குடும்ப மானமே போதே. எல்லாம் உன்னாலதான். வடிவு, மேகலா தான் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாளே, நீ பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் வராது. ஆமா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். மேகலா, நீ தனியாவா போறமா? ஆமா, பேப்பர் கொடு. நானும் கூட வரேனே. வேண்டாம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, அனிதாவையும் கூப்பிட்டுக்கையே. அம்மா, அனிதா தான் இந்த பேப்பரையே கொண்டு வந்து கொடுத்தா. அவ ஏதோ ஒரு குழந்தைக்கு ஆபரேஷனுக்கு பிளட் டொனேஷன் வேணும்னு சொல்லி அவ போயிருக்கா. நான் போயிட்டு வந்துடுறேன். கண்மணி அந்த ரவுடி பசங்க கூட்டிட்டு போனதுக்கு காரணமும் இவதான். இப்போ இந்த குடும்பத்தை கூண்டோட போலீஸ் கூட்டிட்டு போய் வைக்க போகுது. அதுக்கு காரணமும் இவதான். எல்லாரும் இனிமே ஜெயில களிதான் சாப்பிடணும். தயாரா இருந்துக்கங்க. ஆத்தாளும் மவுளும் வந்து சேர்ந்தாலும் என்னம்மா இதெல்லாம்?